எத்திசையும் புகழ் மணக்க திசை டிவி. இந்த உலகத்திலேயே பெரிது தவம் தான் என நினைத்து அவன் என்ன சாமான்கள் கொண்டு வருகின்றான் ஐயா. 60 அடி கம்பத்தடி ஒன்று கொண்டு வந்தான். சரி, அதற்கு மேல அழகான ஒரு செப்பு குடம் ஒன்று எடுத்து வந்தான். அதுக்கு அழகான கொட்டன் தேங்காய் ஒன்று எடுத்து வந்தான். அதற்கு மேல ஒரு கோழி முட்டை, அதுக்கு மேல ஒரு எலுமிச்சங்கனி, அதுக்கு மேல ஒரு செபதளி புஷ்பம், அதற்கு மேல ஒரு செம்பூசி இப்படியே நாட்டி அழகாக ஒரு காலை அதில வைத்து இரு கண்களை அகல விரித்து. இவ்வளவு சாமான்கள் கொண்டு வந்தான்னு சொன்னீங்க. அவன் வண்டி ஏற்றி கொண்டு வந்தானா இல்ல லாரியில ஏற்றி கொண்டு வந்தானா? இப்பதான் பொம்பளை பஸ் உங்களுக்கே விட்டுருக்கேன். பைசா கொடுக்க வண்டியில டிக்கெட் அது இல்ல பொம்பளை பஸ் மகளிர் பஸ் வச்சிருக்காங்க. அப்படி சொன்னாங்க. ஒரு சில வண்டி என்னாச்சுன்னா பொம்பளை வண்டின்னு சொல்றான். பொம்பளை தான் ஃப்ரீயா ஏத்தம். நீங்க வேற அந்த பஸ் இப்ப நாங்க வரும்போது நிக்க மாட்டேன்ட்டான். போமா இவனுக்கு வேற வேலை இல்ல அப்படின்னு ஒரு அண்ணன் வந்து தங்கச்சி நில்லுமா நான் நிப்பாட்டுறேன்னு சொல்லி அடுத்த ஸ்டாப்ல போய் அவங்க நிப்பாட்டினாங்க. உடனே பஸ் பிரேக் பிடிச்சிட்டு நான் பின்னாடியோட ஏறி வந்துட்டு அந்த அண்ணன் முன்னாடி இறங்கி வந்துட்டேன். ஆமா, அவருக்கு தெரியல. ரெண்டு பலகை போடுங்க, சேர போட்டு ஏற்றி விடுங்க. உயரம் கம்மி, அதான் டிரைவர் உயரமா இருக்காரு பாத்தியா இருக்கு தெரியாம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்ப அந்த அண்ணன் நிக்கும் போது மட்டும் எப்படி தெரிஞ்சது? பழந்தாள்ல இப்ப நம்ம மாதிரி நெட்டையா இருந்தா கொஞ்சம் தெரியுங்களா? அப்படி அந்த பஸ்ல எல்லாம் கொண்டு வரவே இல்லை. ஒரு மனிதனுடைய உடம்பில் 5 பஞ்சபூதங்கள் இருக்கின்றது. ஒரு மனித உடம்புலையா? ஆமா, ஒரு மனிதனுடைய உடம்புல பூதத்தை வச்சு சமக்க முடியுமா? அந்த பூதம் இல்லனாலும் மனுஷனால உயிர் வாழ முடியாது. அது என்ன பூதமா? அப்பு, தேவு, வாயு, ஆகாயம், பிரிதேவு. அந்த 5 பஞ்சபூதத்தையும் ஒரே வழிபட செய்து ஆண்டவனாய் சிவபெருமானுடைய பேரில் தன்னுடைய சிந்தைகளை செலுத்தி அவன் ஒரே மனதோடு எப்படி தவம் செய்கிறார் என்றால் கரை கண்ட தேவா சரணமையா பேரில் தன்னுடைய சிந்தைகளை செலுத்தி கங்காதர மூர்த்தியாகி கருணையின் கடவுளே சங்கரா சதாசிவா நீலா நிர்த்தரா இறையவா சற்பரனா என்று 1 வருடமா 2 வருடமா சின்ன சீரழிவா சித்தப்பா 12 வருடமாகவே மழை என்றும் பாராமல் வெயில் என்றும் பாராமல் அகோரமான தவத்தை செய்து வருகின்றான் பிரம்மராட்சதனாய வல்லரக்கன். இவன் செய்ய வேண்டிய தவமையுமையானது கைலாசமலையிலே சென்று அக்னிமயமாகவே வீசுகின்றது. அறிந்தார் ஆண்டவனாய சிவபெருமான். பக்கத்தில் இருக்க வேண்டிய நந்தி தேவரை வரவழைத்தார். யாரைய நந்தி எந்தி கொஞ்சம் பாருங்கள் சுவாமி. யாரோ ஒரு மாநிலன் அகோரமான தவத்தை செய்கிறான். உடனடியாகவே சென்று அவரை கைலாசமலை கழித்து வாருங்கள். இப்பமே சென்று வருகிறேன் சுவாமி என் அந்த வார்த்தையை நந்தி எங்கே வருகிறார் என்றால் வனங்கள் என்ற வனங்கடந்து வனங்கள் என்ற வனங்கடந்து Thank you.
வார்த்தை கேட்ட நந்தி தேவர் மனம் மனாந்திரம் ஒன்று குமடி கானகம் மேடு பள்ளம் அருவி சோலை இதுகளெல்லாம் கடந்து அந்த அரக்கனுடைய தவச்சாலையிலே வந்து சேர்ந்தார். யாரையா தவச்சாலி? ஓம் சிவாய நம நமச்சிவாய நாதன் யாரையா தவச்சாலி? சிவாய நம சிவாய நம யாரையா தவச்சாலி? சிவாய நம என்று சொல்வோருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்றால் அம்மை பாட்டி. அந்த பாட்டி உயிரோடு இருக்காங்களா? காலையில 4 கொஞ்சம் கேசரி சாப்பிடும்போது அது உங்க பாட்டி. அப்பை பாட்டின்னு உயிரோடு இருக்காங்களோ? அது அப்பமே போயிட்டு மண்டை போட்டாங்க. ஐயா ஐயா தவசாலி, நான் யார் வந்திருக்கிறேன் தெரியுமா? யாரையா தாங்கள்? ஐயா நான் தான் நந்தி தேவர் வந்திருக்கிறேன். நந்தி தேவரா கிந்தி தேவரா? ஐயா இல்லையா, நான் நந்தீஸ்வரன். அப்படியா? ஆண்டவருக்கு அடுத்தவர் நான் தான். சரி, உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கின்றது. அழைப்பு வந்திருக்கின்றது சுவாமி எனக்கா? ஆமா, எங்க அழைப்பு வந்திருக்கிறது? உன்னை கைலாசமலை கலைத்து சென்று பகவானை நேரில் சந்திப்பதற்கு. என்னையா? ஆமா சுவாமி நீங்க முன்னாலே போங்க, நான் பின்னாலே வாரேன். போலாமா? போகலாம். 2 பேரும் ஒண்ணும் இன்னமாகவே வந்து கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் பார்த்தான் பிரம்மராட்சதனாகி வல்லரக்கன். சரியா நந்தி தேவரே, ஐயா பேசாம போறீங்க? சரி, அதோ ஒரு உலகம் தெரிகிறது. அது என்ன உலகம்? அது வைகுண்டம். அங்க யாரு இருக்காங்க? பெருமாளாகிய மகாசிரி கண்ணன் அமர்ந்திருக்கின்றார். இருக்கட்டும் இருக்கட்டும். அது அந்த பக்கம் ஒரு உலகம் தெரிகிறது. அது என்ன உலகம்? அது புட்டாபுரம். அங்க யாரு இருக்காங்க? உங்க அம்மா இருக்கிறா. எங்க அம்மா எங்க வீட்டுல நிம்மதியா உட்கார்ந்து இருக்காங்க. அப்படியா? ஆமா. உங்க மண்ண உங்க தாய் இல்ல, உனக்கும் தாய் எனக்கும் தாய், இந்த உலக மக்களுக்கு அனைவர்களுக்கும் தாய். புட்டாபுர வாசகி வடக்கு வாசல் செல்வி பத்திரமாகாடி இருக்க வேண்டிய இடம். நம்ம அம்மா பத்திரமாகாடி இருக்க வேண்டிய இடமா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயா இருட்ட ஒரு நாடு தெரிகிறது. அது எந்த நாடு? அது யம உலகம். யம உலகம் என்றால் முந்தானத்து உங்க அம்மை பிடிச்சு வந்தா மத்தியா? ஆமா, அவன் இருக்க வேண்டிய இடம். உங்களுக்கு கதையே தெரியாதா? யம தர்ம எங்க அம்மையெல்லாம் பிடிக்க வந்தா. அன்னைக்கு பார்த்து உங்க அம்மா எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்காங்க. எங்க அம்மை பிடிக்கிறவே உங்க அம்மா கழுத்துல கயிறு போட்டு கொண்டு போயிட்டா. ஆள் மாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. மாறி போச்சு. அப்ப சொல்லியிருந்தா நானும் எங்க மாமியாரையும் கொஞ்சம் அனுப்பியிருப்போம்ல. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஆமா, மாமியா இருந்தாலே இந்த மருமகளுக்கு ரொம்ப அலட்சியம். ஆமா, யாரா இருந்தாலும் சரிதான். சரிதான். மாமியா பேச்ச எடுத்தாச்சு இவங்களுக்கு தீ பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். இவரு பார்த்தா மாமியால வாய்க்கணும் திட்ட கட்டிக்க. எனக்கு காரணம் இருக்குண்ணே. ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச புதுசுல என் மருமகளுக்கு உண்டா கெட்டின்னு சொல்றாங்க, கட்டி தயிர்னு சொல்றாங்க. ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிஞ்சு அந்த கட்டி கழுத்துல உள்ளது கரைஞ்சிட்டுன்னு வைங்களேன், அவன் அப்பா என்னத்த போட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இடி உழுவா என்னத்த கொண்டு வந்தாலும் கொண்டு வரலங்க. கொஞ்சோட இருந்தாலும் என் பிள்ளைக்கு கொடு, அக்காக்கு கொடுக்க சொல்ல, அக்காக்கு கொடுக்க சொல்லன்னு அந்த இடி உழுவான்ட்டு சொல்றாங்க. அவ வந்து கலட்டுறான். அப்படிங்கும் போது நம்ம என்னத்தை தான் சொல்ல? கலட்டிட்டான் அதான பேசிட்டு இருக்கேன். தண்ணி அடிக்கல, தண்ணியில குளிச்சுட்டே வர எல்லாரும் இப்ப கண்மாரி குளிக்கத்தான் செய்யறான். குடியும் குடித்தன மாதிரி கண்டிப்பா இப்ப எல்லாரும் குடித்தனத்தை எடுத்துட்டான். மணி 12 போகுது, எல்லாரும் குடி கிளம்பிடுவோம். இந்த பிரம்மராட்சதனாய் வல்லரக்கன் கைலாசமலைக்கு அழைத்து வந்தார். ஆண்டவனுடைய பாதத்தில் அடியேற்ற மரம் போல் விழுந்தார். ஆண்டவனாய் சிவபெருமான், யாரப்பா வல்லரக்கா, தவத்தை கண்டு மெச்சினேன், எழுந்திருப்பா. நான் நிறைந்த மனதோடு இருக்கிறேன். நீ எதை கேட்டாலும் நான் தருகிறேன். உனக்கு
உங்களுக்கு என்ன கெட்டதை கொடுப்பவனே கிச்சா கிச்சா இல்லையா சிவபெருமான் சிவபெருமானா கெட்டதை கொடுப்பவனே சிவபெருமானே ஐயா உங்களை நோக்கி நான் நிறைய பெரிய தவத்தை எதற்காக செய்தேன் தெரியுமா சுவாமி எனக்கு பெரிய பெரிய வரப்பிரசாதம் பண்ணலாம் வேண்டாம் சொல்லுங்க. எனக்கு எப்பேற்பட்ட வரம் வேண்டும் என்றால் கடிகளை யோசனைய வரம் செய்ய கட்டிகளிலே சரியவரமாக இருக்க வேண்டும் அது என் காதுக்கு இனிவாக இருக்க வேண்டும் எண்ணிலே சரியவரமாக இருக்க வேண்டும் நாவுக்கு இனிவாக இருக்க வேண்டும் சுவாமி சுவாமி இதோ இருக்கிறது இந்த ஆள்காட்டி விரல் இந்த ஆள்காட்டி விரலுக்கு வரம் வந்தால் போதும் சுவாமி ஆள்காட்டி விரலுக்கு ஆமா என்ன கேளப்பா தருவதற்கு ரெடியாக இருக்கிறேன் அது என்ன வேண்டும் என்றால் ஆள்காட்டி விரலாலே அரைவரையும் வல்லவரோ ஆள்காட்டி விரல் இந்த ஆள்காட்டி விரலை எடுத்து என்னுடைய சிரசை 3 நேரம் சுற்றி தொண்டைக்கு விரலை நீட்டினால் சிரமர்ந்து கிளவிட வேண்டும் சுவாமி இப்படி ஒரு சிறிய வரத்தை தந்தால் போதும் சுவாமி இந்த வரம் போதுமாப்பா போதும் சுவாமி போதும் என்னை நோக்கி எவ்வளவோ அரிய பெரிய தவத்தை செய்த உனக்கு இல்லை என்று சொல்லவே மாட்டேனப்பா அப்படியே தருகின்றேன் என்று பகவான் வரம் கொடுக்கும் போதே ஒரு குட்டு வைத்து கொடுக்கிறார் எப்படி அவர் எப்படி வரம் கொடுக்கிறார் என்றால் தலம் அதில் உணவுடல் வினை ஒளிவரவே மதில் உணர்வுடன் அன்பே பகவான் வரம் கொடுக்கும் போதே ஒரு குட்டு வைத்து கொடுக்கின்றார் நலம் அதில் உணதுடல் வினைபடிபட தந்தை நீ கேட்ட வரங்கள் என்னவெல்லாம் கேட்டது தெரியுமா நலம் என்பதை மறந்தார் உனது உடல் என்பதை மறந்தார் தந்தை என்பதை மட்டும் செவி குளிர வாங்கி கொண்டார் பாடுகின்றான் ஆனந்த குத்தாடுகின்றான் வாங்கு மட்டும் அணிந்து நின்ற வல்லரக்கன் தந்தை நின்ற வார்த்தை கேட்டது அப்படியே நிமிர்ந்து விட்டான் ஓய் சிவனாரே ஓய் வரட்டுமா பாய் சிவோ சாப்பாடு ரெடியா வரத்தை வாங்கின வல்லரக்கன் வந்து கொண்டிருக்கிறான் அவன் எதிராக யாருன்னாச்சு வர்றாங்க திருவுலகத்தையும் சுற்றி வர வேண்டிய நாரதபமான் வருகின்றார் அவர் எப்படி பாடிக்கொண்டு வருகின்றார் எப்பவும் கரியாவத்திலே இருக்கிறார் கறி நான் சாப்பிடுவா பாத்துக்கு சாம்பாரா அப்படின்னு மூஞ்சி எங்கேயோ போதவில்லை மாதிரி கறின்னா கொஞ்சம் சாப்பிடுவாப்பில்ல 1000 ரூபாய் கறி எலும்பு இருக்க கறி 1000 ரூபாய் இப்ப அவளுக்கு எலும்பு கிடையாது